5/4/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 22ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி கீழ்நோக்கு நாள் ஈஸ்டர் டே. அனைத்து கிறிஸ்துவ அன்பர்களுக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேசிய கடல்சார் தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, பிற்பகல் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். மீன லக்னம். இருப்பு 1 நாழிகை 16 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:09 கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:51 மணி வரை திருத்தியை, அதன் பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று இரவு 11:49 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:25 வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 11:51 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:08 வரை சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:49 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. ரேவதி அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள். மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் புதன் மற்றும் ராகு, மீன ராசியில் சனி, சூரியன் மற்றும் செவ்வாய் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சர்வேஸ்வரர் வழிபாடும் நரசிம்மர் வழிபாடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எல்லாருமே ஓம் ஸ்ரீ சர்வேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக இதை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு கற்பூரஹாரத்தை எடுங்கோ, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்கோ. ரொம்ப ரொம்ப அற்புதம். குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள்லாம் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அடுத்தபடியாக இன்றைக்கி முக்கியமான ஒரு நாள் சங்கடஹர சதுர்த்தி. ஹரம் அப்படின்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். சங்கடம் அப்படின்னா சங்கடங்களை அழிக்கக்கூடிய ஒரு சதுர்த்தி. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த தேய்பிறை சதுர்த்திங்கிறது சங்கடஹர சதுர்த்தி. விநாயகப் பெருமானுக்கு ரொம்ப உச்சிதமான ஒரு நாள். எல்லாருமே காலையில் எழுந்தோடனே ஓம் கம் கணபத்தையே நமக அப்படின்னு ஒரு 108 சொல்லிவிட்டு பகவான் கணபதியை அப்படியே மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்கோ. ரொம்ப ரொம்ப அற்புதம். அதேமாதிரி சாயந்தரம் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. அருகம்புல் தான் ரொம்ப விசேஷம். அருகம்புல் போட்டு அந்த அபிஷேகம் ஆராதனைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அண்ணன். ரொம்ப ரொம்ப விசேஷம். சந்தனம், பால், பன்னீர் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா, இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளோட வீட்டில் இருக்கிற இந்த சண்டை சச்சரவு இதெல்லாம் விலகும். சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும். அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். அதேமாரி இந்த குழந்தை பாக்கியம் இயங்கின்னு இருக்கிறவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி கணபதி பெருமானோட அருளோட நமக்கு எல்லா காரியங்களும் அற்புதமாக சித்திக்கும். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரபாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்தில் இருக்கார். சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிடுறது. சாதாரணமாக மேஷராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரமம் என்ன மாதிரி வேலை செய்யணும்னு அவங்களுக்கே தெரியும். ஏதாவது திடீர்னு ஏதோ ஒரு டென்ஷன் ஆகும். அதேமாரி உத்தியோகத்திலே சரி, தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி சோதனையான நாள்னே சொல்லலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.
அன்பான ரிஷபராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் ஆற்றலும் மாலையில் கலகலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகைரண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட கலத்திர பாவம் அப்படிங்கிற 7ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகள்லாம் இன்றைக்கி இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பகைரண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள்னே சொல்லலாம். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, அரசியல்வாதிகள் இன்றைக்கி கொஞ்சம் மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உள்ள திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் உற்சாகமும் மாலையில் சந்தோஷமும் நிறைந்த நாள். காலையில் ஒவ்வொரு வேலையும் அழகாக இழுத்து போட்டுன்னு செய்வீங்க. ரொம்ப அற்புதமான நாள். ஏன்னா சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்தில் இருக்கார். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். இன்றைக்கி திடீர்னு ஒரு வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினியர்களே, இன்றைய நாள் காலையில் மனோதைரியமும் மாலையில் மனோ உற்சாகமும் நிறைந்த நாள். சந்திரபகவான் இன்னைக்கு காலையில் உங்களோட தைரியஸ்தானம் அப்படிங்கிற சகாயஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். அற்புதமான ஒரு நாள். நீங்கள் எடுக்கிறதெல்லாம் தைரியமாக இருக்கும். இன்றைக்கி ஒவ்வொன்றுமே உங்களோட பேரை சொல்லும். அதாவது இந்த கல்வெட்டில் பொறிக்கக்கூடிய அளவில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான சூழ்நிலை இருக்குங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே இன்றைக்கி உத்தியோகஸ்தர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அதேபோல் அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி மேடை பேச்சுக்களில் ஜொலிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னிராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சந்தோஷமும் மாலையில் மன தைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாய பாவம் அப்படிங்கிற 3ஆம் ஸ்தானத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும். நல்ல எதிர்பார்த்த வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். அது இந்த ஆட்டோ டிரைவர், வேன் டிரைவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். கண்டிப்பாக நிறைய இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும். அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரிலாம். அதேமாரி உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் ஒரு சந்தோஷமான சூழல் கண்டிப்பாக அமையும்.
இன்றைய தினம் கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் மன சந்தோஷமும் மாலையில் பணவரவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார், ஆனால் குருவோட பார்வையை வாங்குறார், சிறப்பு. அதே மாதிரி சுக்கிரனோட பார்வையும் வாங்குறார், ரொம்ப அற்புதம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் அதே சமயம் 3, 6 கூடையவரோட பார்வை அற்புதமாக விழருது. உத்தியோகத்தில் தைரியமாக சில வேலைகளை செய்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கலாம். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு சிறப்பாக அமையும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுதோம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்தில் தான் இருக்கார். குருவோட பார்வையை வாங்குறார். செலவுகள்லாம் சுப செலவுகளாக வரும். அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்கள் ஜென்மராசிக்கு வந்துடுவார். கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரம் இதெல்லாம் இந்த இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். அதுவும் இந்த சீரியல்லாம் நடிக்கிறாங்க பாருங்க, தொலைக்காட்சி தொடர், அற்புதமான ஒரு வருமானம் இன்றைக்கி அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல வருமானம் ஒன்றை எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி இந்த வேன் டிரைவர், ஆட்டோ டிரைவர் அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வருமானம் அற்புதமாக கிடைக்கும். அதேமாரி இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். நீங்கள் மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுதோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் பாவத்தில் இருக்கார். அதே சமயம் சாயந்தரம் ராசி மாறி உங்களோட லாபஸ்தானம்ங்கிற 11ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். சிறப்பு. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுப்புகளாக நீங்கள் கொஞ்சம் திணறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா உறவினர்கள் வருகை நிறையா இருக்கும். அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாகும். அதனால் உடம்பை கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுதோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் சந்தோஷமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்தில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம்ங்கிற 10ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். காலையிலேருந்து சாயந்தரம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் மட்டும் தந்தையாரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. இன்றைக்கி காதலர்கள்லாம் ஒன்று சேர்வார்கள். நல்ல ஒரு முன்னேற்றம். அதே மாதிரி இந்த குடும்பத்தை
நிர்வகிக்கிற பெண்களுக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி சந்தோஷமாக வந்து சேரும். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்திர பகவான் உங்களோட அஷ்டம ராசியில் இருக்கார். குருவோட பார்வையை வாங்குறதாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் சாயந்தரம் ராசி மாதிரி இந்த சந்திர பகவான் எங்கே வராருன்னா உங்களோட பாக்கியஸ்தானம்ங்கிற 9ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். ஸோ மனசில் நிம்மதி கிடைக்குங்க. உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கிற காரியங்களில் முக்கியமாக உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்வது உச்சிதம். அதேமாரி அரசியல்வாதிகள் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்கள் வாகன பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பது தவிர்ப்பது நல்லது. சரியா? ஏன்னா வம்பு வழக்கு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்கோ. மற்றபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் மனசில் குழப்பம் வந்து நீங்கும். மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல் கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.